ராஜா எம்எல்ஏ வச்சு அனுப்பி வச்சு பேசலாம் செஞ்சாங்க. எல்லாம் தூண்டு விடுறது பாடியை வாங்கிறதுக்காக. இதுதான் செய்வாங்க ஒழிஞ்சு உங்களுக்கு நன்மை பெற்று தரவே மாட்டாங்க. ஓட்டுக்காக உங்கள்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க, அவ்வளோதான். சட்டசபைக்குள்ளே போயிட்டா இவங்களாம் தலையாட்டு பொம்மைகள் தான். இவங்க வேற ஒன்றுமே கிடையாது, தலையாட்டு பொம்மைகள் தான் எம்எல்ஏக்கள் தான். 13 எம்எல்ஏ வந்து என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? ஒன்றுக்கும் கிடையாது, புரோஜனம் இல்லாத எம்எல்ஏக்கள். இதே மற்ற சமுதாயமாக தான் இருக்குது. எத்தனை பேர் இவங்க பின்னாடி ஒரு அதிகாரிகள் ஓடி வந்திருப்பாங்க. இவங்க மற்ற எம்எல்ஏ இருந்தால் எல்லாம் என்ன மேலே சொல்லி என்ன ஓடி வந்திருப்பாங்க. அவங்க தனியாக வந்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. தலையாட்டு பொம்மை மாற்ற நம்ம எம்எல்ஏக்களை ஒரு புரோஜனத்துக்கு ஆய்க்கல. விவோ இருக்கட்டும், ஒரு இங்கே பாருங்க, ஒரு விவோ யாராக இருந்தாலும் ஒரு நோட்டை ஃபைனை கட்டி ஓடி வந்திருப்பாங்க. அவங்க பாட்டு நிற்கிறாங்க, அவங்க பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. 13 எம்எல்ஏவும் தலையாட்டி பொம்மை மாற்றா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செயல்பாடு கிடையாது. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அதாவது இந்த சம்பவம் நடந்து காவல்துறை அதில் உயர் அதிகாரி வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவங்க வர சொன்னீங்கன்னா வர சொல்லுங்க. மாவட்ட அதிகாரி வர சொல்லுங்க. மேடம் இருக்க வச்சு பேசுவோம். வர சொல்லுங்க. அமைதியான முறையில் பேசுவோம். எங்களுக்கு தேவை நீதி மட்டும்தான். என் பிள்ளை சத்துருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். அது கொலையிலும் உங்களுக்கு தெரியும். மனசாட்சியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓமுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அது ஒரு கொலை. அந்த கொலைக்கான காரணம் இந்நேரம் பப்ளிக்கில் வேறு எதுவும் உங்கள் காவல்துறை வேற ஒரு சம்பவம் நடந்ததுதான் இந்நேரம் எவ்வளோ மக்கள் விட்டுருக்கீங்க. அதுக்கு என்ன அதிகம்? எல்லாமே சட்டம் ஒன்று தானே. காவல்துறையிலேருந்து கொண்டாடனா, பப்ளிக் கொண்டாடனா, காவல்துறையிலேருந்து கொலை பண்ணிக்கிறீங்க. அது கொலைக்கு அதுக்கிட்ட உயரதி உங்கள்கிட்ட பேசணும். உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் அந்த இது பண்ண முடியாது. அதனால உயரதியாக உயர்வு சொல்ல அது எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு வந்து பேசினாருன்னா ஒரு கலெக்டர் வந்து மீட்டிங் வர சொல்லுங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்? சரி, வர சொல்லுங்க. இல்லை, வர சொல்லுங்க. பேச வேண்டியிருக்கு. அதாவது விஷயங்கள் அவரிடம் பேச வேண்டியிருக்கு. மாவட்ட அதிகாரிட்ட பேசுறேன். ஆர்டிஓமா இருக்காங்க, வர சொல்லுங்க. 2 பேர் இருந்தா போதும், பேசுவோம். கலெக்டர் விட இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு, பரவாயில்ல. ஏன்னா ஒரு மாவட்ட அதிகாரி கலெக்டர் இந்த சூழ்நிலை வரணும். உங்களுக்கும் தெரியும் சட்டம், அது எங்களுக்கும் தெரியும். வரணும். இவ்வளோ நாள் 2 நாள் போடுறாங்க. ஒரு மாவட்ட அதிகாரி, முதல் அதிகாரி, அது ஒரு ஜட்ஜாக அவர் வந்தாங்கன்னு வரல. அப்போனா இந்த மக்களை மதிக்கணும்னு அர்த்தம். இருந்தாலும் போட்டேன். உண்மைதான்ப்பா. நீங்க எங்களுக்கு புறம் சொல்றது இல்ல. எங்களோட வேதனை எங்களோடது. நீங்க அவங்க 2 பேரும் கூட்டுவாங்க, பேசிடுவோம். அதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம புறம்பா பண்ண மாட்டாங்க. தயவு செய்து மாமா சொல்லுங்க. ஆர்குமெண்ட் விடுங்க. உங்க நீங்களும் ஆர்குமெண்ட் இல்ல. அண்ணே வந்திருக்கா, எல்லாரும் களத்துக்கு வந்து அண்ணே உட்காருங்க. பேப்பர் கொடுத்தா முடிஞ்சு வச்சு வரட்டும், பேசிக்கிறோம். நேர்ல வரட்டும். நீங்க அவங்க வரட்டும், பேசிக்கிறோம். அண்ணே உட்காருங்க. உட்காருங்க. நேத்து அங்க வந்து இங்க எங்க போனாவன்? இது நீங்க வரட்டும், வந்து உட்காருங்க. வரணும். அதுக்கான நீதி கிடைக்கும் பாத்துக்கோங்க. வாங்க உட்காருங்க. அண்ணே எல்லாரும் உட்காருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பக்கம் பாரு. மகளிரே ஒரு இடத்துல இருந்து நகரல. ஆங்க சுத்திட்டே வர வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க தெரியும் முன்னாடி நின்னுக்கிட்டு. ஏ செத்தலாம் தம்பி. போராட்டம் போராட்டம் மனசாட்சி போராட்டம் நீங்க போங்க வீட்டுக்கு. போராட்டம் வெல்லட்டும் 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 ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டி போராட்டம் வெல்லட்டும் 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 கைது செய் 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 ஆகாஷை படுகொலை செய்த காவல்துறையை கைது செய் காவல்துறையை கைது செய் காவல்துறையை கைது செய் காவல்துறையை கைது செய் மீட்டிங் ராஜதுரையை கைது செய். படுகொலைக்கு காரணமான 14 காவலர்களை கைது செய். தனிப்படையை சேர்ந்த 14 காவலர்களை கைது செய். படுகொலைக்கு காரணமான காவல்துறை கைவர்களை கொலை வழக்கு பதிவு செய்து
கைது செய் சிறையில் அடை படுகொலைக்கு காரணமான காவல்துறை கைவர்களை கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடை நீதி வழங்கு நீதித்துறையே நீதி வழங்கு படுகொலைக்கு நீதி வழங்கு பண்றது போராட்டமோ இல்ல. இது ஆகாசு இறந்ததுக்கு அவனுக்குள்ள நியாய போராட்டம் தான் இது. ஒழுசு இந்த கட்சி இன்னைக்கு வரும் நாளைக்கு வேற கட்சி வருகின்ற ஒரு எண்ணம் வந்து கட்சி போராட்டம் இல்ல. அம்மாவும் வந்து தெருவுக்கு எல்லாம் நல்லது நீங்களும் பண்ணிருக்கீங்க, நாங்களும் வந்து பார்த்துதான் இருக்கிறோம். இந்த சாவுக்கு நீங்க ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்கன்றதே இப்ப உங்கள்ட்ட கேட்கிற. ஒழுசு இல்ல கட்சியோ அதையோ குறை சொல்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அந்த பையனுக்கு ஒரு நியாயம். அக்கா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்க்கா, டிஎம்கே கட்சியில் உள்ள எம்எல்ஏவை அனுப்பி வச்சு சில காரியம் பேச செய்வாங்க. இதே வாகை குளத்தில் முத்துமனா இறந்ததுக்கு ராஜா எம்எல்ஏ வச்சு அனுப்பி வச்சு பேசதான் செஞ்சாங்க. எல்லாம் தூது விடுறது பாடியை வாங்குறதுக்காக. இதுதான் செய்வாங்க ஒழிஞ்சு உங்களுக்கு நன்மை பெற்று தரவே மாட்டாங்க. ஓட்டுக்காக உங்ககிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க, அவ்வளோதான். சட்டசபைக்குள்ளே போயிட்டா இவங்க தலையாட்டி பொம்மைகள் தான், இவங்க வேற ஒன்றுமே கிடையாது. தலையாட்டி பொம்மைகள் தான் எம்எல்ஏக்கள் தான். 13 எம்எல்ஏ வந்து என்ன செய்து கிழிக்கிறாங்க? ஒன்றுக்கும் கிடையாது, புரோஜனம் இல்லாத எம்எல்ஏக்கள். இதே மற்ற சமுதாயமாக தான் இருக்குது. எத்தனை பேர் இவங்க பின்னாடி ஒரு அதிகாரிகள் ஓடி வந்திருப்பாங்க. இவங்க மற்ற எம்எல்ஏ இருந்தா எல்லாம் என்ன மேடம் சொல்லணும், என்ன சார் செய்யணும் ஓடி வந்திருப்பாங்க. அவங்க தனியாக வந்து நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. தலையாட்டி பொம்மை மாற்ற நம்ம எம்எல்ஏக்கள் ஒரு புரோஜனத்துக்குள்ள ஆய்க்கல. விவோ இருக்கட்டும், ஒரு இங்க பாருங்க, ஒரு விவோ யாரா இருந்தாலும் ஒரு நோட்டை ஃபைனை தூக்கி ஓடி வந்திருப்பாங்க. அவங்க பாட்டில் நிற்கிறாங்க, அவங்க பொம்மை மாதிரி நின்றுட்டு தான் இருக்காங்க. 13 எம்எல்ஏவும் தலையாட்டி பொம்மை மாத்தா இருக்கிறாங்க. ஒழிஞ்ச ஒரு செயல்பாடு கிடையாது. பவர் கூட ஒண்ணு எம்எல்ஏக்கு கிடையாது. சும்மா என்ன இது நாங்க பார்க்காமல இருக்கிறோம். இந்த மக்களை கெடுக்கிறதே இந்த எம்எல்ஏக்கள் தான். போட்டோ பிடிச்சிட்டு போங்களேன், எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க? அவர் சொல்ற விஷயத்தை தவறு சொல்றாரு. உங்க செய்தி வந்து தவறுதலா ஒரு செய்தி வந்துச்சு, அதனால அவர் சொல்றாரு என்னன்னா அது வந்து பாரதம் இருந்தா காரணம் செய்தி தவறு. அவங்க நேத்துல வந்து ஓடிக்கிட்டு தவறா இல்லையா? அவங்களுக்கு இது மொத்தமா உங்களுடைய ரிப்போர்ட் தான் நான் சொல்றேன். செய்தித்துறை என்னன்னா ஒரு பையன் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தா பாலத்துல இருந்து விழுந்தாக்குறது பொய்யான செய்தி. அந்த செய்தி நீங்க போடக்கூடாதா? சரி, தவறான முறையில செய்தியை பரப்ப கூடாதுன்னு சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல அண்ணன் டீட்டெயில் அண்ணன் தெரியல, என்னன்னு தெரியும், பேசுவாங்க. யாரும் வந்து இது பண்ண கொஞ்சம்